இந்த மாதிரியான ஒரு கேவலமான ஒரு செயலுக்கு வந்து அவளும் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கா. இவங்க எப்படிலாம் வந்து அந்த சின்ன குழந்தைங்கள அப்ரோச் பண்றாங்கன்னா, ஒரு ஊரா நியூயார்க் போறதா இருக்கட்டும், கலிஃபோர்னியா போறதா இருக்கட்டும், பென்சில்வேனியா போறதா இருக்கட்டும், அந்த மாரி ஒரு ஏரியாவா போய் அந்தந்த ஏரியால இருக்க ஸ்கூல்ஸ்ல எந்தெந்த குழந்தைங்கலாம் வந்து கொஞ்சம் புவரா இருப்பாங்க, அவங்களால ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியாம இருக்கும். அந்த மாரி குழந்தைங்கள வந்து டார்கெட் பண்ணி, அதுல அழகா இருக்க குழந்தைங்களலாம் வந்து ஃபோக்கஸ் பண்ணி, அவங்களோட பேக்கிரவுண்ட் தெரிஞ்சுக்கிட்டு, அந்த பொண்ணுங்கள வந்து அப்ரோச் பண்ணி, இது மாதிரி வந்து அ ஒரு மசாஜ் வொர்க் ஒண்ணு இருக்கு. இது வந்து பண்ணீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பேமெண்ட் ஒண்ணு கிடைக்கும். அந்த பேமெண்ட் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நீங்க வந்து ஏன் இத ட்ரை பண்ணக்கூடாது? அப்படின்ற மாதிரி அந்த குழந்தைங்கள வந்து அப்ரோச் பண்ணி மசாஜ் பண்றதுக்கு தான் கூட்டு வந்திருக்காங்க. அவனுக்கு பாம் பீச்ல வந்து அவனுக்குன்னு தனியா ஒரு பெரிய பங்களா வீடே இருந்திருக்கு. அந்த வீட்டுக்கு தான் அந்த குழந்தைங்க ஒரு ஒரு குழந்தைய ஃபர்ஸ்ட் ஒரு குழந்தைய வந்து வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த குழந்தைய இவனுக்கு மசாஜ் பண்ண வைக்கிறாங்க. அந்த ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல வந்து இவன் மசாஜ் தான் பண்ணுது அந்த குழந்தை. ஓகேவா? மசாஜ் பண்ணி முடிச்சதுக்கு வந்து அந்த குழந்தைக்கு வந்து $200 குடுத்து அனுப்பிடுறான். அப்புறமா 2வது தடவையும் சரி கூப்பிடுறாங்க. அப்ப அவங்க ஆப்வியஸா என்ன நினைப்பாங்க, சரி ஓகே மசாஜ் பண்ண தானே கூப்பிடுறாங்க.